அவங்க ரெடி, நீங்க ரெடியா? பெற்றோர்களுக்கு என் பணிவான வணக்கம். சம்மர் வெக்கேஷன் குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. சில குழந்தைங்களுக்கு ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகி கூட இருக்கலாம். எப்ப என்னோட குழந்தைங்களுக்கு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அப்பவே என்னோட தலைவலியும் ஸ்டார்ட் ஆயிடும். எப்படா திரும்ப அவங்க ஜூன் மாசம் ஸ்கூலுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஷாப்ஸ்ல, ட்ரைனிங் செஷன்ஸ்ல, ஒன் ஷேரிங்ல நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்டாவே சொல்லியிருக்காங்க. சரி, இந்த சம்மர் வெக்கேஷன்ல சில பாசிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி மூலமா எப்படி பல பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ தொகுப்புல ஷார்ட்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வழிமுறை அல்லது ஸ்ட்ராட்டஜி, ஸ்நாக் டைம் அண்ட் ஸ்நாக்ஸ். குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்நாக்ஸை கொடுக்கலாம், எந்த டைம்ல கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி சுருக்கமா பார்க்கலாம். குழந்தைங்க அவங்களாவே கடையில போய் ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி சாப்பிட்றத நீங்க அனுமதிக்க வேண்டாம். அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி. அதற்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்நாக் பேக் கிரியேட் பண்ணலாம். 20 கிராம் முதல் 30 கிராம் இருந்தாலே போதும். நீங்க குழந்தைங்களுக்கு அலோவ் பண்ண வேண்டிய ஸ்நாக் டைம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு, அவங்க பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 9 மணிக்கு சாப்பிட்றாங்கன்னா அரௌண்ட் 11:30, ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours லஞ்சுக்கு முன்னாடி அவங்களுக்கு விளையாடிட்ட பிறகு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு பசி எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆரோக்கியமான போஷாக்கான ஸ்நாக்ஸை நீங்க கொடுக்கலாம். சரி, என்ன மாதிரியான ஸ்நாக்கை கொடுக்கலாம் அப்படின்னா, குழந்தைகளுடைய பிரெயின் என்சைம்ஸ், மூளையில உள்ளக்கூடிய என்சைம்ஸ் ஆன ஒரு பொருள் அவங்களுடைய மூளை வளர்ச்சிக்கு அதிகமா பயன்படும். இதை நல்லா ட்ரிகர் பண்ண, நல்ல ரியாக்ஷன் வேலை செய்ய வைக்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் தேவைப்படும். குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, வயது முதிர்ந்த அடல்ட்ஸ் கூட அதை சாப்பிடலாம். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எப்படியான உணவு வகையில இருக்குன்னு பார்க்கலாம். வால்நட் அல்லது அக்ரூட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருக்கு. முந்திரி அல்லது கேஷ்யூல இருக்கு. ஆல்மண்ட் ஒரு பாதாம்லயும் இருக்கு. அசைவ உணவு சாப்பிட்றவங்க மீன் வகைகள்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையவே இருக்கு. சரி, அசைவ உணவை தவிர்த்துட்டு நம்ம இந்த நட்ஸ் பார்த்தோம் இல்லையா, சில விதமான நட்ஸ், இதோட சேர்ந்து அந்த ஸ்வீட்னஸ்க்காக ரெசின் வகையை சார்ந்த உலர் திராட்சை, வால்நட், அக்ரூட், பாதாம், ஆல்மண்ட், கேஷ்யூ, முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்து வயதுக்கு ஏற்றாற் போல, குழந்தையோட உடல் பருமனுக்கு ஏற்றாற் போல 20 இருந்து 30 கிராம் வரைக்கும். நான் சொல்றது ஒரு என் சுய அனுபவத்துல நான் செய்ததுதான் ஷேர் பண்றேன். இது டாக்டர்ஸ் அண்ட் டயட்டிஷியன் மாறுபட்ட கருத்து கூட சொல்லலாம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்க்ளைமர். சரி, அப்ப 20 இருந்து 30 கிராம் வரைக்கும் ஒரு ஸ்நாக் பேக்கை நீங்க கிரியேட் பண்ணி, குழந்தைகள் இந்த ஸ்நாக்கை ஒரு 11 மணி அளவுல சாப்பிடும் பொழுது அவங்களோட குழந்தைக்கு உடல் நல்ல ஆகாரமாகவும் இருக்கும், மூளை வளர்ச்சிக்கும் இது வழிதுணையா இருக்கும். எல்லாத்துக்கும் மேலாக குழந்தைகளுடைய செலவிற்கு நீங்க மணியை கொடுத்து அவங்களாகவே வாங்கி சாப்பிட்றத நீங்க தவிர்க்கலாம். ரெண்டாவது பாசிட்டிவ் பேரண்டிங் டிப் அல்லது ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸிங் ஆன் தேர் வேக்கப் டைம் அண்ட் தேர் ப்ராப்பர் ஸ்லீப் சைக்கிள். மனிதர்களாகிய நம்ம எல்லாருக்கும், சிறுவர், சிறுமிகள், வயது வந்தோர், முதியவர்கள் எல்லாருக்குமே ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு. இந்த கிளாக் தான் நம்மளுடைய உடலுடைய முக்கியமான அங்கங்களை இயக்க வைக்குது. சப்கான்சியஸா நம்ம இருக்கும் பொழுது கூட சில இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் அது ஏற்படும். இப்ப தும்பல் வராம இருந்தா திடீர்னு நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கத்துல இருந்து எழுவோம். அப்ப என்னன்னா, லீவ் தானே அப்படின்றதுக்காக குழந்தைகளை அவங்கள அதிகமா கேம்ஸ் விளையாட விடுறது, மொபைலை பார்க்க விடுறது, இல்லைன்னா நெட்ஃபிளிக்ஸ் அல்லது சில சீரீஸ் நம்மளோட சேர்ந்து பார்த்து ரொம்ப கால தாமதமா தூங்கி 10 மணிக்கெல்லாம் அவங்களை 10 மணி வரைக்கும் அவங்களை தூங்க விடுறது. இதை கம்ப்ளீட்டா நம்ம அவாய்ட் பண்ணணும். கூடுமான வரைக்கும் அவங்களுடைய வேக்கப் டைம் ஹேஸ் டு சிங்க் வித் வாட் எவர் தே வுட் ஹவ் ஆல்ரெடி பீன் ஃபாலோவிங். காலையில அவங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு 7 மணி அல்லது 6:30 மணிக்கு எழுந்திருப்பாங்கன்னா, ஏறக்குறைய அதனை ஒட்டியே இந்த சம்மர் வெக்கேஷன் முழுக்க நீங்க குழந்தைகளை ஏதாவது செய்து காலையில எழுப்பி விட்டுடணும். முக்கியமா என்னன்னா, அவர்கள் தூங்குவதற்கு முன்னாடி ஒரு 2 hours அந்த ப்ளூ ஸ்கிரீன் அல்லது மொபைல் டிவைஸ் ஆர் லேப்டாப் ஆர் ஈவன் டிவி பார்க்கறத நீங்க அவாய்ட் பண்ணலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். சரி, இதனால எப்படிப்பட்ட பயன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைகள் ஸ்கூல் முடிகிற வரைக்கும்
6:30 மணிக்கு எழுந்து ஒரு 8 மணி 8:15 ஸ்கூலுக்கு புறப்பட்டு போறாங்க, ஸ்கூல் பஸ்லயோ அல்லது நீங்க அடிச்சுட்டு போய் விடுறீங்கன்னா 10 மணி வரைக்கும் அவங்க தூங்கும் பொழுது அவங்களுடைய பயோ ரிதம் மாறுது. வெளிப்படையாக சொல்ல போனால் அவங்க காலை கடன்களை கழிக்கக்கூடிய நேரம் மாறுது. அப்ப ஸ்கூலுக்கு போகும்போது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வரைக்கும் இயல்பாகவே அவங்களால ரிவர்ஸ் பண்ணிட்டு தன்னுடைய பழைய பயோ ரிதம்க்கு போக முடியாது. அப்போ முக்கியமா நிறைய நான் செஷன்ஸ்ல நிறைய டீப்பரா திங்க் பண்ணும் பொழுது குழந்தைகள் மலம் கழிக்காமல் பள்ளிக்கு செல்லும் பொழுது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் லெவல், அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன், இன்னும் சொல்ல போனா அடிக்கடி வந்து காலையில தான் பாத்ரூம்க்கு போகணும்னு போறானா சக நண்பர்கள், மாணவர்கள், மாணவிகள் அவர்களுடைய வட்டாரத்துல அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதம் கூட ஓரளவுக்கு இதனால் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். It can also have an impact on their social circle because there is only one child that every time as a nature's calling after reaching the school campus அப்படின்ற மாதிரி இருந்தா அது வந்து ஒரு சரியான போக்கு அல்ல. அப்போ காலையில் அவங்க எழுந்துக்கிற இந்த நேரம், அவங்க இரவு தூங்குகிற அந்த டைமை வந்து கூடுமான வரைக்கும் ரெகுலர் ரிதம்லேயே நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜூன் மாசம் முழுக்க உங்களுக்கு இயல்பா இருக்கும். ஏன்னா அவங்கள எழுதுக்க வைக்க ஒரு பெரிய போராட்டத்தை நீங்க தவிர்க்கலாம். முக்கியமானது அதிகப்படியான நேரம் மொபைல் பயன்படுத்துறத அல்லது லேப்டாப் மற்ற டிஜிட்டல் டிவைஸ் பயன்படுத்துறத நீங்க இரவு நேரங்கள்ல குழந்தைங்களுக்கு தவிர்க்க பார்க்கலாம். மூன்றாவது பாசிட்டிவ் பேரண்டிங் டிப் ஆர் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கலாம். How to make your children more attentive and responsible and responsive as well. நீங்க குழந்தைகளுக்கிட்ட சின்ன சின்ன உதவிகள் எதிர்பார்க்கிறீங்க, சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுன்னு நினைக்கிறீங்கன்னா குழந்தைகள் நீங்க சொல்றதுக்கு செவி மடுக்கணும். They should become more attentive. ரெண்டாவது, they should be more responsible. அம்மாவே வந்து ரொம்ப சிரமப்பட்டு வாஷிங் மிஷின் துணி துவைச்சா கூட அதை எடுத்து வெயில்ல காய வைக்கிறாங்க, காஞ்ச துணியை எடுத்துட்டு வராங்க, இல்ல ஹால்ல வந்து காய போட்டிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம குழந்தைகள் அந்த வேலைகள் வீட்டு வேலைகள் செய்யும்பொழுது அவங்க they will become more responsible. சரி, ரெஸ்பான்சிபிள் மாறுறது அடுத்த விஷயம். முதல்ல ரெஸ்பாண்ட் பண்றாங்களா, பேரை விட்டு கூப்பிடுறோம், மதிக்கிறாங்களா, கேட்கறாங்களா, 4 முறை கத்த வேண்டியது இருக்கு. அந்த மொபைல் என்னதான் வச்சிருக்காங்களோ பேரை விட்டு கூப்பிடுறோம், டேய் கிரேஸ், டேய் ஜெயச்சந்திரன், எத்தனை முறை கூப்பிட்டாலும் திரும்ப கூட பாக்குறது இல்ல, சட்டை பண்ண மாட்டான் சார், என்ன அந்த மொபைலே போதும் அப்படின்னு தான் இருக்கான். சரி, அப்போ first they should respond whenever you would want their attention. Then they should be attentive for what you are putting across. மூன்றாவது, இயல்பாகவே ரெஸ்பான்சிபிளாகவும் அவங்க மாறணும். சரி, இப்போ இதை எப்படி நம்ம சாத்தியப்படுத்தலாம்? முதல்ல குழந்தைகள் கிட்ட நீங்க சின்ன சின்ன உதவிகள் ஏதாவது குடும்ப வேலைகள் வாங்கும் பொழுது கிச்சன்ல இருந்துகிட்டதோ அல்லது ஹால்ல இருப்பீங்க, குழந்தை பெட்ரூம்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப அவர்களுடைய பெயரை பல முறை சத்தமாக உச்சரித்து டோன்ட் கால் அவுட் தேர் நேம்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் அட் த பேஸ் ஆஃப் யுவர் வாய்ஸ். பேரை விட்டு அடித்தொண்டில கூப்பிடுறோம், அவங்க பிஸியா விளையாடிட்டு இருப்பாங்க போன்ல, குழந்தைங்க தானே, நீங்களும் நானும் கூட அந்த தவறு செஞ்சிருக்கலாம். அப்ப என்ன பண்ணோம்னா குழந்தைங்களோட அட்டென்ஷன் உங்களுக்கு வேணும்னா கூடுமான வரைக்கும் இது 100% ஃபாலோ பண்ண முடியாது. குழந்தைகள் ரொம்ப நேரம் கேம்ல மூழ்கி இருக்காங்க, இல்ல மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க, இல்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு டிராயிங் பண்றாங்க, நான் இதை முடிச்சுதான் உன்னை பாப்பமா, நீ சொல்றது கேட்பமான்னு கூட ஒரு முடிவுல இருக்கலாம். குழந்தைகிட்ட போயிட்டு மழை வராம இருக்குல்லப்பா, துணி காஞ்சிட்டு இருக்கா, துணி எடுத்துட்டு வந்துடலாமா அப்படின்னு குழந்தை கிட்ட போயிட்டு இந்த காரியத்தை ஏன் செய்யணும், அது செஞ்சா எந்த அளவுக்கு அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்றத பொறுமையா சொல்லுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா you're wrongly creating a system where the child would spontaneously not respond to you. 3 முறை பேரை வந்து அதிகப்படியான சத்தத்துல கூப்பிட்டால் மட்டுமே திரும்ப பார்க்குற மாதிரி நீங்களே செஞ்சிருவீங்க. அது வந்து ஒரு ருட்டீனா மாறிடும். therefore நீங்க கிச்சன்ல இருந்து ஒரு சின்ன வேலை வேணும், ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒன்னு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் உன்னை ஒரு முறை கூப்பிட்டப்பா ஏன் பார்க்கல, அடுப்புல இங்க நான் வந்து பாத்திரத்தை வச்சிருக்கேன், எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு, ஒரு சின்ன பொருள் எடுத்துட்டு சொன்னா ஏன் இவ்வளவு டைம் எடுத்துக்கிற அப்படின்றத எடுத்து சொல்லுங்க. அப்ப நீங்க சிம்ல வச்சுட்டு தான் போய் சொல்லி ஆகணும், இல்லைன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போய் சொல்லி ஆகணும். குழந்தை வந்து ஏதோ ஒரு விளையாட்டுல பிஸியா இருக்கான், 3 முறை கூப்பிட்டீங்க, 4 முறை கத்தாதீங்க. 4 முறை கிட்ட போயிட்டு 3 முறை கூப்பிட்டீங்க கேட்கலையாப்பா, ஏன் நீ திரும்ப பார்க்க மாட்டா அப்படின்றத பேசுங்க. ஆனால் ஒரு முறைக்கு மேற்பட்டு நீங்கள் உங்கள் குழந்தையோட பெயரை சத்தமாக உச்சரித்து உங்கள் குழந்தை செவி சாய்க்கவில்லை என்றால் தயவு செய்து கத்திட்டே இருக்காதீங்க, நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறதா மிச்சமா இருக்கும் இல்லையா? ஸோ ஹவு டு மேக் தெம் மோர் அட்டென்டிவ், ரெஸ்பான்சிவ் அண்ட் ரெஸ்பான்சிபிள்னா இட் நீட்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். பேரண்ட்ஸா இருக்கிற நாம் அனைவருமே அதற்கு ஆயத்தமா இருக்கணும், அதற்கான முன்னெடுப்பை
நம்ம தான் செய்யணும். குழந்தைகள் அவ்வாறு தான் இருப்பாங்க. சார் அவன் 4ஆம் முறை மிரட்டினா வந்துடுவான் சார், டேய் அடி வேணுமா செய்யாத அப்படின்னு சொன்னா செஞ்சுட்டு போறான். இதுல என்ன ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, குழந்தைகள் இப்படிப்பட்ட வீட்டு சூழ்நிலைகள்ல தயாராயிட்டாங்கன்னா ஆசிரியர் வந்து 3 முறை 4 முறை பேசாத, ஒர்க் பண்ண, நோட்ஸ் எழுத மாட்டேன். ஏன்னா இன்டைரக்ட்லி சப்கான்சியஸ்லி 4வது முறை தன்னிச்சையாக அவர்களே வந்து ஓகே ஏதோ நம்மளை கூப்பிடுறாங்க செஞ்சுட்டு போலான்ற மாதிரி மாறிடும். இதை சரியாக கையாளவில்லை என்றால் ஒருவேளை டெவலப்மெண்ட் டிஸார்டர் ADHD அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவில் கூட சென்று முடியலாம். ஏன்னா எதற்கும் பொருட்படுத்த மாட்டாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, தனக்குன்னு ஒரு ரூல்ஸ், அவங்க பாட்டு இருப்பாங்க. நான் உங்களை பயமுறுத்தல, இதோட அதீதபட்சம் உச்சக்கட்ட நிலை வந்து ADHDயோட ஒரு ஆன்செட்ல கூட இது போய் முடிய வாய்ப்பு இருக்கு. அதனால் குழந்தைகளை நீங்கள் வீட்டு பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் என்றால் அன்பாக அரவணைப்போடு அருகில் சென்று இது செஞ்சா நல்லா இருக்கும், அம்மாக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கல, காலையில இருந்து எழுந்து இவ்வளவு வேலை பண்றேன், டேடி இப்போ தானே ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தேன், நான் என்ன கேட்டேன், அந்த மார்னிங் பேப்பர் வந்திருக்கும், நான் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன், சீக்கிரம் போயிட்டு ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் டேடி கிட்ட எடுத்து கொடுப்பா அப்படின்றத அன்பாக பேசினா சொல்லணும். யூ கேன் ஆல்சோ ரிவார்ட் தெம் whenever they are more attentive. சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்க ரிவார்ட் பண்ணலாம். அவங்களை வந்து எங்கன்னா வெளியில அழைச்சிட்டு போகும்போது பிகாஸ் யூ டிட் திஸ், ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் இட், நம்ம இந்த வீக்கெண்ட் வந்து அங்கே போகலாம் அப்படின்றத ஒரு சஸ்பென்ஸாக கூட சொல்லலாம். திஸ் கேன் பிகம் an intrinsic motivation. உள்ளார்ந்து நீங்க சொல்வதற்கு உங்க குழந்தைங்க வந்து செவி மடுப்பாங்க இல்லையா, அதற்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரா கூட இது அமையலாம். தொடர்ந்து நம்ம 4வது பாசிட்டிவ் பேரண்டிங் டிப் என்னன்றதை பார்க்கலாம். How to make your children feel more inclusive and that they are being approved. குழந்தைகள் வந்து நீங்க அவர்களை அரவணைத்து செல்கிறீர்கள், அவர்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளையும் அப்ரூவ் பண்றீங்கன்னு தெரியும் பொழுது அவங்களுடைய சுய மதிப்பு, செல்ஃப் எஸ்டீம் வந்து உயரும். When a child believes that some of the decision that the child takes is being approved by the parents, the child's self-esteem will get automatically boosted. சரி, குழந்தைகள் வந்து இந்த விடுமுறையில தங்களுடைய நெருக்கமான நண்பர்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக போன்ல பேசுறாங்கன்னா எப்ப பொருத்தமான வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப அந்த உரையாடல்ல லவுட் ஸ்பீக்கர்ல போட சொல்லி நீங்களும் பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெய் அப்படின்றது உங்க குழந்தையோட ஒரு நண்பரோட பேரா இருக்கலாம்னா, ஏ ஜெய் நல்லா இருக்கியாப்பா, வெக்கேஷன் எங்கன்னா போறீங்களா, ஏதாவது பிளான் இருக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கிறிஸ் வந்து பிஸியா இருக்காரு, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்றாரு. குழந்தைகள் வந்து அதிகமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம கூட இருக்கலாம், ஆனா நீங்க அவர்களை விட்டு கொடுக்காம அவர்களை உற்சாகப்படுத்துற விதமா நீங்க இந்த மாதிரி சொல்லும் பொழுது குழந்தைகள் வந்து உங்களுக்கு உதவி செய்ய உள்ளார்ந்து ஒரு சென்ஸ், ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் அவங்களுக்கு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம ஜெய்க்கும் கிறிஸ்க்கும் உள்ள நட்பை நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்ரூவ் பண்றீங்க. ஓ ஜெய், நீ வந்து என் குழந்தை கிறிஸ் கிட்ட பழகிறத எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க 2 பேரும் நண்பர்களா தொடரலாம் அப்படின்றத ஒரு அப்ரூவல் மூலமாகவும் நீங்க தெரியப்படுத்துறீங்க. அதோடு மட்டும் நீங்க ஸ்டாப் பண்ண வேண்டாம். எப்ப மிக பொருத்தமான வாய்ப்பு இருக்கோ அல்லது அந்த ஜெயின்ற ஒரு உங்க குழந்தையின் நண்பர் விரும்புறாங்கன்னா ஜெயோட பேரண்ட்ஸ் கிட்டையும் நீங்க ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தைகள் பேசலாம். இல்ல சார், நாங்க ரொம்ப நெருக்கமா 2 பேரண்ட்ஸ் நாங்க இருக்கோம் சார், கேங் சார், நாங்க நிறைய ஷேர் பண்ணிப்போம், இருக்கலாம், நல்லதுதான். ஆனால் உங்க குழந்தைகள் எந்த விதமான நண்பர்கள் கிட்ட நல்ல அன்பு காட்டுறாங்களோ, ஆர்வம் காட்டுறாங்களோ பழகிறதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டையும் அந்த குழந்தைகள் கிட்டையும் இந்த சம்மர் வெக்கேஷன்ல எப்ப பொருத்தமான வாய்ப்பு ஏற்படுதோ அப்ப நீங்க பேசலாம். இதன் மூலமாக என்ன பண்றீங்கன்னா உங்கள் குழந்தைய நீங்க நம்ம அப்பா அம்மா நம்ம எடுக்கிற முடிவுகளை அப்ரூவ் பண்றாங்க, ஐ ஃபீல் மோர் வேல்யூட், ஐ ஃபீல் மோர் அப்ரூவ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் த டெசிஷன் தட் ஐ மேக் அப்படின்றத உணர வைக்கலாம். அப்ப என்ன ஆகுனா அடுத்த முறை அவங்க ஏதாவது ஒரு சாய்ஸ் முடிவெடுக்க நினைக்கிறாங்கன்னா உங்களோட அப்ரூவல் கிடைக்கும்னு நம்பிக்கையோட எடுப்பாங்க. பிளஸ் அப்ரூவலுக்காக உங்ககிட்ட கேட்கவும் செய்வாங்க. பிகாஸ் already the child has been feeling that whatever the decision that he has been taking in terms of friendship, in terms of the project activity, எல்லாத்துக்கும் தான் நீங்க கூட இருக்கீங்க இல்லையா. குழந்தை வந்து feels more valued and more included, right, in all the decision. For example, அப்பா வந்து ஒரு பர்டிகுலர் நியூஸ் சேனலோட நியூஸ் வந்து ஒரு 9 o'clock கேட்பாங்க. ஒரு குழந்தை எக்ஸாம்பிளா படிச்சுட்டு இருக்கா, even though there would be a separate room, குழந்தை வந்து ஆஃபீஸ்ல வந்தோன்னு என்னமா படிச்ச, is there a difficulty, I understand you would have gone for the tuition as well, is there any way I can help you, let me sit with you, நீ இந்த ப்ராப்ளம் தியர முடிக்கிற வரைக்கும். No dad, I'm good, எனக்கு தெரியும், நான் போட்டுருவேன். இல்ல எனக்கு நல்லா தெரியும் dad, நானே படிச்சுக்கிறேன், போங்க, you have your favorite news session going on, நீங்க பார்க்கலாமே. இல்லம்மா, this I can also see in YouTube the next day, நான் வந்து நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, I just want to sit with you and understand in little ways I can help you, right? இது மாதிரி சொல்லும்பொழுது அந்த குழந்தை என்ன பார்க்குதுன்னா தன்னோட ஓய்வை விட என்னுடைய வெற்றி, என்னோட வளர்ச்சியை என் தந்தை என் தாய் பிரதானப்படுத்துகிறார்கள். மை பேரண்ட்ஸ் ஆர்
ப்ரையாரிட்டைசிங் மை growth அண்ட் மை சக்சஸ்ன்றத நேர்மறையாகவும் மறைமுகமாகவும் ஓகே டைரக்ட்லி ஆல்சோ அண்ட் இன்டைரக்ட்லி ஆல்சோ நீங்க டைம் அண்ட் அகைன் சொல்லணும். அதுக்கு இந்த லீவ் வந்து ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னா குழந்தைக்கு நீங்க ஒரு சில அறிவுரைகள் சொல்லும் பொழுது குழந்தைகள் வந்து they don't feel that they are excommunicated, they are being kept in an island, right? அது மாதிரி இருக்க மாட்டாங்க. மாறாக குழந்தைகள் வந்து நீங்க சொல்றத செவி மடுத்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்தது மிக முக்கியமான 5th பாசிட்டிவ் பேரண்டிங் டிப் டியூரிங் தி சம்மர் வெக்கேஷன் என்னன்றதை பார்க்கலாம். குட் ஸ்டெப் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் STEM. I repeat, good step is moving towards STEM. STEM. இந்த சம்மர் வெக்கேஷன்ல STEM நோக்கி உங்க குழந்தை போகிறதா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். அப்படி போகலன்னா ஆக்கப்பூர்வமான முயற்சி நீங்க தான் எடுக்கணும். சார் ஸ்டெப்னு சொன்னீங்க, ஸ்டெம்னு சொல்றீங்களே, இது என்ன சார் இது? ஸ்டெம்னா என்ன? STEM is being spelled as STEM. Science, Technology, Engineering and Mathematics. இதுல அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நிறைய தரவுகள் ரீசர்ச் ஃபைண்டிங்ஸ் வந்து சொல்லுது. சரி, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாம குழந்தைகள் ஜெயிக்க முடியாதா? ஏன் லிட்ரேச்சர், ஃபைன் ஆர்ட்ஸ், மியூசிக், அது மட்டும் இல்லாம விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி துறைகள்ல அவங்களால ஜெயிக்க முடியாதா? ஏன் சார் எல்லாரும் ஸ்டெம் நோக்கியே போகணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இட் இஸ் வெரி வேலிட். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனுக்கு ஏற்ற மாதிரி அல்லது ஒரு வீடியோ பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி செலக்டிவான வீடியோ ஸ்கோரை கூட இப்போ நம்மளால எடுக்க முடியும். அப்போ மியூசிக் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, வேறு எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, AI, ML ஆகிய தொழில்நுட்பங்கள் மூலமாக புரட்சிகரமான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. அப்போ குழந்தையோட கெரியர் என்னவா இருந்தாலும் ஓரளவிற்கு கம்ப்யூட்டரோட பயன்பாடு அல்லது மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ், சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாம அந்த துறையில உச்ச நிலையை நம்மளால அடைய முடியாது. அப்போ உங்க குழந்தை வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல மிக ஆர்வமாக இருந்தாலும் கூட ஒரு ChatGPT டூல் மூலமா ஒரு எஸ்ஸேவை இன் செகண்ட்ஸ் வந்து நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். பட் அந்த எஸ்ஸேவை காப்பி அடிச்சு அப்படியே கொடுக்காம அதை எவ்வாறு மெருகுபடுத்தலாம் அப்படின்றது உங்களோட ஸ்கில்லா இருக்கலாம், உங்க குழந்தையோட ஸ்கில்லா இருக்கலாம். பட் ChatGPT தான் என்னன்னே தெரியாம இருந்தா மற்றும் ஒரு மாணவன் அல்லது மாணவி ChatGPTயோட உதவியோட தன்னோட சுய சிந்தனையை செலுத்தி கண்டிப்பாக அந்த எஸ்ஏ காம்படிஷன்லயோ இல்ல ஸ்பீச் காம்படிஷன்லயோ உங்க குழந்தைய அவுட் பர்ஃபார்ம் பண்ண முடியும். தேர்ஃபோர் ஸ்டெம்மை வந்து முழுவதுமாக தவிர்த்து எந்த ஒரு துறையிலுமே வருங்காலத்தில் எந்த நபரும் சாதிக்க முடியாது. அதைத்தான் மிகப்பெரிய நிறுவனங்களின் சிஇஓவும் எடுத்து சொல்றாங்க. நீங்க நெட்ல போய் பார்த்தாலே நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யா என்பதை நீங்களாகவே உணர்ந்து கொள்ளலாம். சரி, இந்த சம்மர் வெக்கேஷனுக்கும் ஸ்டெம்மை நோக்கி என் குழந்தையை எவ்வாறு நான் அதில் பயணிக்க வைப்பதை பற்றி என்ன லிங்க் இருக்கு சார் நீங்க சொல்லலாம். நிறைய பயிற்சி நிறுவனங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்ல இங்கிலீஷ் கிராமர் ஸ்கில்ஸ் அல்லது பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அல்லது AI, ML, ரொபாட்டிக்ஸை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. நேரடியாகவும் நீங்க அந்த வகுப்புக்கு போகலாம் அல்லது ஆன்லைன்ல கூட நீங்க சேரலாம். அப்போ உங்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி நிறுவனத்துல முக்கியமா அந்த பயிற்சி தரக்கூடிய நபர் வந்து அந்த துறையில நல்ல அனுபவம் வாய்ந்தவரா இருக்கணும். குழந்தைகளுக்கு எஃபெக்டிவா எப்படி கத்துக் கொடுக்க முடியும்ன்றத அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்டீஸும் அவருக்கு அதுல இருக்கணும். அப்படிப்பட்ட பயிற்சியாளர் உள்ள ஒரு நிறுவனத்துல அல்லது பயிற்சி மையத்துல இந்த சம்மர் வெக்கேஷன்ல உங்க குழந்தைய நீங்க பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், இங்கிலீஷ் கிராமர் ஆர் ஈவன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீங்க சேர வைக்கலாம். சார் ஒரு பக்கம் ஸ்டெம்னு சொல்றீங்க, மறுபக்கம் லாங்குவேஜ் கிராமர், எதுக்கு சார் அது? கேன் ஐ நாட் ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் மை சைல்ட் ஒன்லி டு கோ லேர்ன் அபவுட் AI, ML and robotics? See, ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வளர்றதுக்கும் ஒரு நல்ல டீச்சரா இருக்கிறது கூட ஸ்டோரி டெல்லிங் கெப்பாசிட்டி வேணும். ஒரு மேனேஜரா இருக்காருன்னா மேனேஜர் வந்து தன்னோட சப்பார்டினேட்ஸோட கோஆபரேஷனோட தான் டார்கெட்ஸை முடிக்க முடியும். அப்போ அனைவரிடம் சகஜமாக எவ்வாறு பேசுவது, பேசும் பொழுது எவ்வாறு வெற்றி பெற பேசுவது, how to speak so that you would be able to succeed, அதுவுமே ஒரு கலை தான். ஆக சரளமாக ஒரு மொழியில் பேசுவது மிக நேர்த்தியான ஒரு ஸ்கில். அதுவும் முக்கியமாக ஆங்கிலத்தில் பேசுவது என்பது an important prerequisite to succeed in any field. Therefore இந்த சம்மர் வெக்கேஷன்ல நேரத்தை வீணடிக்காமல்
ஸ்டெம் ஃபீல்ட்ல குழந்தைகள் சக்சீட் ஆகிறதுக்கு நீங்க அதை பயன்படுத்தலாம். அவ்வாறு செல்லும் பொழுது அடிப்படை ஆங்கில அறிவும் சரளமாக ஆங்கிலம் பேசுவதும் எப்படி இருந்தது கூட இந்த சம்மர் வெக்கேஷன் நீங்க குழந்தையை அனுப்பிச்சு படிக்க வைக்கலாம். சரி, ஈவன் த ஸ்டாக்னேட்டட் வாட்டர் லேக்ஸ் ஆக்சிஜன். அது ப்ரூவ் செய்யப்பட்ட ஒரு உண்மை. தேங்கி நிற்கிற ஒரு சின்ன குளமானது அந்த தண்ணீர்ல இருக்கிற ஆக்சிஜன் வந்து காலப்போக்கில் ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துடும். அந்த மாதிரி இந்த சம்மர் வெக்கேஷன்ல என்ன செய்யணும்னே தெரியாம இருக்க குழந்தைகள் நான் முன்னாடி சொன்ன 4 வழிமுறைகள் பயன்படுத்தினாலுமே நிறைய ஆக்கப்பூர்வமா மாறுவாங்களான்றது கேள்விக்குறிதான். அதனால இப்ப நான் சொன்ன அந்த 5வது ஸ்ட்ராட்டஜி, பாசிட்டிவ் பேரண்டிங் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி உங்கள் குழந்தைக்கு ஒரு பர்பஸ் கொடுங்க. உங்கள் குழந்தை காலையில் எழுந்திருப்பதற்கு ஒரு நோக்கம் கொடுங்கம்மா. நீ கிளாஸ் போனோம், கிளாஸ் முடிச்சுட்டு வந்துரு, there is an ஆன்லைன் கிளாஸ், அதை முடிச்சிரு, ப்ராஜெக்ட் கொடுத்தாங்களா, ஆக்டிவிட்டி கொடுத்தாங்களா, வாட் இஸ் த ஃபாலோ அப் எக்ஸசைஸ் தட் த பர்டிகுலர் இன்ஸ்டியூட் ஹஸ் given. இந்த மாதிரி கேட்கும் பொழுது your children will be active regardless of whether you are accompanying them throughout the day by being a homemaker or நீங்களும் இருவரும் தாய் தந்தை இருவருமே வேலைக்கு போற பேரண்ட்ஸா இருந்தா கூட குழந்தைகள் will be self managing their own times. அதனால நான் சொன்ன இந்த 5வது வழிமுறை, taking a step to go towards STEM, science, technology, engineering and mathematics. முக்கியமா சொல்ல போனா ஸ்பீட் மேத்ஸ் ஆர் வேதிக் மேத்ஸ் சொல்லிட்டு கடந்த பல வருடங்களாக நம் இந்திய பாரம்பரிய முறையில் வந்த அந்த வேதிக் மேத்ஸ் வந்து சுருக்கமான முறையில் எவ்வாறு மேத்தமெட்டிக்கல் சில ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு தரமான ஒரு நிறுவனத்துல சேர்ந்து உங்க குழந்தையோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ண இந்த சம்மர் வெக்கேஷன் நீங்க பயன்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் 4 பாசிட்டிவ் பேரண்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே பேரண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம 5 பாசிட்டிவ் பேரண்டிங் ஸ்கில்ஸ் அல்லது டிப்ஸை தான் பார்த்தோம். அந்த ஸ்ட்ராட்டஜி தான். இந்த 5 பாசிட்டிவ் பேரண்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கும் அடிப்படையாக அமைவது 5வது நான் சொன்ன டேக்கிங் எ ஸ்டெப் டுவர்ட்ஸ் STEM தான். இந்த முடிவை நீங்க எடுக்கும் பொழுது அந்த முதல் 4 வழிமுறைகளையும் சிறப்பான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஆக இந்த சம்மர் வெக்கேஷன் உங்களுக்கு தலைவலியா இல்லாம உங்க குழந்தைகளுடைய படைப்பு திறன், ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் அதிகரிக்கணும்னா நான் சொன்ன இந்த 5 வழிமுறைகளை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். நீங்க பயன்படுத்திட்டு அதற்கான ரிசல்ட் என்னவா இருந்தது அல்லது மேற்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம் அல்லது எனக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளலாம். இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.